அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை துல்கஅதா பிறை 30 ஹிஜ்ரி 1445 7 ஜூன் 2024. தலைப்பு: துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 பிறையே வருக. தலைப்பு: துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 பிறையே வருக. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் பெரும் மேன்மையும் கண்ணியமும் கொண்டவனாக இருக்கிறான். ஏனைய நாட்களை விட துல்ஹஜ் பிறையின் முதல் 10 நாட்களை அவன்தான் சிறப்பு வாய்ந்ததாக ஏற்படுத்தி இருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை என்று வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்களில் மிக அதிகமான நற்செயல்களில் ஈடுபடுங்கள். உங்கள் பேச்சுக்களையும் செயல்களையும் நல்லதாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான்: இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக எவர்கள் மெய்யாகவே இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடனும் எவர்கள் நன்மை செய்கிறார்களோ அவர்களுடனும் தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று அவன் கூறுகிறான். நற்பாக்கியம் நிறைந்த துல்ஹஜ் பிறையின் முதல் 10 நாட்கள் இதோ வந்துவிட்டது. இந்த நாட்களில் இறைவனின் கருணை மிக அதிகமாக கிடைக்கிறது. இந்த நாட்களில் அடியார்களின் பாவங்களை அல்லாஹ் அழிக்கிறான். அவர்களின் நன்மைகளை பன்மடங்காக ஆக்கி தருகிறான். அடியார்களின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அல்லாஹ் உயர்த்துகிறான். இறைவனின் கருணையை பெற்று வெற்றி வாகை சூட வேண்டும் என்கிற பேரார்வம் கொண்டிருப்பவர்களே, நீங்கள் மிக அதிகமான நற்செயல்களில் ஈடுபடுங்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: இஃபஅலுல் கைர தஹரக்கும் வதஅர்ரது லினஃபஹாத்தி ரஹ்மத்தில்லாஹ் ஃபஇன்ன லில்லாஹி நஃபஹாத்தி மிர் ரஹ்மத்திஹி யுஸீபு பிஹா மன் யஷாஉ மின் இபாதிஹி. உங்களுடைய காலம் முழுவதும் நன்மை செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹுவின் கருணை வளங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாஹுவின் கருணையில் எண்ணிலடங்கா வளங்கள் உள்ளன. தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவருக்கு அவற்றை அவன் வழங்குகிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். துல்ஹஜ் பிறையின் முதல் 10 நாட்களை விட பெரும் மதிப்பு வாய்ந்த மகத்தான சிறப்புகளை தரக்கூடிய வேறு எந்த நாட்கள் இருக்க முடியும்? ஏனெனில் இந்த 10 நாட்களை குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள்: அஃலலு அய்யாமித் துன்யா அய்யாமுல் அஷர். இவ்வுலக வாழ்வின் நாட்களில் மிகவும் சிறப்பான நாட்கள் இந்த 10 நாட்களே ஆகும். என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது துல்ஹஜ் பிறையின் முதல் 10 நாட்கள் என்பதாகும். மகத்துவமிக்க நமது இறைவன் இந்த நாட்கள் மீது சத்தியமிட்டு பேசுகிறான். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். விடியற் காலையின் மீதும் சத்தியமாக, 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று இறைவன் இந்த நாட்கள் மீது சத்தியமிட்டு பேசுகிறான். இந்த வசனத்தில் கூறப்பட்டிருப்பது துல்ஹஜ் பிறையின் முதல் 10 நாட்களை குறிக்கிறது. இந்த வசனத்தில் கூறப்பட்டிருப்பது துல்ஹஜ் பிறையின் முதல் 10 நாட்களை குறிக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் தருகிறார்கள்.
கண்டிப்பாக இது ஒரு மகத்தான சத்தியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவுடையவர்களுக்கு இந்த 10 நாட்களின் சிறப்பை பற்றி அவன் வலியுறுத்தி கூறுகிறான். இந்த நாட்களின் உயர்வை பற்றியும் மிக விரிவாக எடுத்துரைக்கிறான். இந்த நாட்களில் மிக கடுமையாக முயற்சி செய்து பயனுள்ள வகையில் கழிக்குமாறு அவர்களுக்கு அவன் ஆர்வமூட்டுகிறான். ஏனெனில் இந்த நாட்களில் உலகியல் ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் மிக அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றன. இந்த 10 நாட்களில் ஒரு நாளில் தான் பிறை 9 அரஃபாவுடைய நாள் வருகிறது. இந்த நாள் என்பது இறைவனின் கருணையையும் மன்னிப்பையும் பெற்றுத்தரும் நாளாகும். இதில் தியாக திருநாளாகிய ஈதுல் அல்ஹா என்கிற பெருநாள் தினமும் வருகிறது. இந்த பெருநாள் தினத்தை பற்றி இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். இன்ன அலமல் ஐயாமி இன்தல்லாஹி தபாரக வ தஆலா யௌமுன் நஹ்ரி சும்ம யௌமுல் கர். நற்பாக்கியமும் உயர்வும் கொண்ட அல்லாஹுவிடம் நாட்களிலேயே மகத்துவமிக்க நாள் எதுவென்றால் கண்டிப்பாக அது அறுத்து பலியிடக்கூடிய ஈதுல் அல்ஹா என்கிற பெருநாளாகும். நற்பாக்கியமும் உயர்வும் கொண்ட அல்லாஹுவிடம் நாட்களிலேயே மகத்துவமிக்க நாள் எதுவென்றால் கண்டிப்பாக அது அறுத்து பலியிடக்கூடிய ஈதுல் அல்ஹா என்கிற பெருநாளாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இதில் ஒரு வெள்ளிக்கிழமையும் வருகிறது. வெள்ளிக்கிழமையை குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ. சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும். அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றுதான் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அன்றுதான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அன்றுதான் உலக முடிவு நிகழும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையை குறித்து சொல்கிறார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த 10 நாட்களில் நிறைவேற்றப்படும் நற்செயல்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியையும் மிக அதிகமான நன்மைகளையும் தருகிறான். இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மாமின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல் வலா அஸம அஜ்ரா மின் கைரி யஅமலுஹு ஃபீ அஷ்ரில் அல்ஹா. துல்ஹஜ் பிறையின் முதல் 10 நாட்களில் செய்யப்படும் நற்செயலை விட எல்லாம் வல்ல அல்லாஹுவிடம் மிக தூய்மையான மற்றும் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் வேறு எந்த நற்செயலும் இல்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இந்த 10 நாட்களில் செய்யப்படும் நற்செயல்களுக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் மகத்தான கூலி கிடைக்கிறது. இந்த நாட்களில் நிறைவேற்றப்படும் ஏனைய அறச்செயல்களுக்கும் மிக அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றன. இந்த நாட்கள் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமான நாட்களாகும். இதில் அவனுடைய அன்பை பெற்று அவனிடம் நெருக்கமாகிக் கொள்ள முடியும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மாமின் அய்யாமில் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதில் அய்யாம். இந்த 10 நாட்களில் செய்யப்படும் நற்செயலை காட்டிலும் வேறு எந்த நாட்களில் செய்யப்படும் நற்செயலும் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமுள்ளதாக இல்லை. இந்த 10 நாட்களில் செய்யப்படும் நற்செயலை காட்டிலும் வேறு எந்த நாட்களில் செய்யப்படும் நற்செயலும் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமுள்ளதாக இல்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது துல்ஹஜ் பிறையின் முதல் 10 நாட்களில் செய்யப்படும் வணக்க வழிபாடுகளை குறிக்கிறது என்பதாகும். யா அல்லாஹ், இந்த 10 நாட்களை நன்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக. இந்த நாட்களில் எங்களுக்கு நீ கூலியையும் நன்மைகளையும் பன்மடங்காக தருவாயாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாட்களில் நீங்கள் மிக அதிகமான வணக்க வழிபாடுகளோடு கழியுங்கள். ஒவ்வொரு பொழுதுகளையும் நேரங்களையும் இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்காகவே பயன்படுத்துங்கள். இறைவனுக்கு கீழ்ப்படிந்து பல்வேறு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை இந்த 10 நாட்கள் நமக்கு தந்திருக்கின்றன. துல்ஹஜ் பிறையின் முதல் 10 நாட்கள் இத்தகைய சிறப்பை பெறுவதற்கான காரணம் அனைத்து வணக்க வழிபாடுகளின் தாயகமும் இந்த நாட்களில் நிரம்பி இருக்கின்றன என்பதுதான்.
துல்ஹஜ் பிறையின் முதல் 10 நாட்கள் இத்தகைய சிறப்பை பெறுவதற்கான காரணம் அனைத்து வணக்க வழிபாடுகளின் தாயகமும் இந்த நாட்களில் நிரம்பி இருக்கின்றன என்பதுதான் என்று உலமாக்கள் விளக்கம் தருகிறார்கள். அனைத்து வணக்க வழிபாடுகளும் இந்த 10 நாட்களில் சேர்ந்து இருப்பதை போன்று வேறு எந்த நாட்களிலும் இத்தகைய வாய்ப்புகள் இல்லை. தொழுகை, நோன்பு, ஹஜ் செய்வது, தர்மம் செய்வது, அளவற்ற அருளாளனை மிக அதிகமாக திக்ர் செய்வது, அறுத்து பலியிடுவது என அனைத்து வகையான வணக்க வழிபாடுகளும் இந்த நாட்களில் ஒரு சேர அமைய பெற்றிருக்கின்றன. இந்த நாட்களில் இறைவனை திக்ர் செய்வதை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் பின்வருமாறு கூறுகிறான்: குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹுடைய திருப்பெயரை கூறி திக்ர் செய்வார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அதாவது துல்ஹஜ் பிறையின் இந்த 10 நாட்களில் இறைவனை மிக அதிகமாக திக்ர் செய்வார்கள் என்பதாகும். எனவே நீங்களும் இந்த 10 நாட்களில் அல்லாஹு தஆலாவை மிக அதிகமாக திக்ர் செய்து கொண்டே இருங்கள். இதனையே இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அதிகமாக அறிவுறுத்துகிறார்கள். அக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத் தக்பீரி வத் தஹ்மீத். இந்த நாட்களில் நீங்கள் மிக அதிகமாக கலிமா சொல்லுங்கள், தக்பீர் சொல்லுங்கள், மேலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள். ஹாஜிகளை தவிர்த்து மற்றவர்கள் இந்த நாட்களில் நோன்பு வைக்காமல் மிகவும் கவனக்குறைவாக இருந்துவிட வேண்டாம். ஏனெனில் இந்த நாட்களில் நோன்பு வைப்பதை இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டியுள்ளார்கள். இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் பிறையின் முதல் 9 நாட்கள் நோன்பு வைப்பார்கள் என்று ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. இந்த நாட்களில் இறைவனிடம் மிக அதிகமாக மன்றாடி துஆ செய்து கொண்டே இருங்கள். இன்ன துஆ ஹுவல் இபாதா. கண்டிப்பாக இறைவனிடம் மன்றாடி துஆ செய்வதும் ஒரு வணக்கம்தான். என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் உங்கள் தேசத்திற்காகவும் நேர்மையான உங்கள் ஆட்சியாளர்களுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் துஆ செய்து கொண்டே இருங்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கி நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.